நபித்தோழர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, பிலால், சுமையா, அம்மார், யாசிர், இன்னும் எத்துணை லட்ச நபித்தோழர்கள். அந்த நபித்தோழர்களுடைய பெயர்கள் கூட எமக்கு தெரியாது. ஒரு சபையில் நான் கேட்டேன், ஜுலைபிப் என்ற ஒரு மனிதர் உண்டு, அவர் யார் என்று. சிலர் சொன்னார்கள், அவர்கள் நபித்தோழர்களுக்கு பிறகு வந்தவர் என்று. அல்லாஹுடைய தூதர், அவர் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர் என்று அவருடைய ஜனாசாவை அணைத்து அவர்களை தங்களுடைய கரத்தால் அடக்கம் செய்த நபித்தோழர் அவர். அவர் நபித்தோழர் என்றே பலருக்கு தெரியவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் முஅத்தா என்ற ஒரு போர் நடந்தது. அது எப்போது நடந்தது என்ற ஒரு கேள்வியை ஒரு சபையில் வைத்தேன். பலர் சொன்னார்கள், அது உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது அல்லது சஹாபாக்களுடைய காலத்திற்கு பின்னால் நடந்தது என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹுடைய தூதர் 3 நபித்தோழர்களை அழைத்து, ஜெயித் நீங்கள் தலைமை தாங்குங்கள், நீங்கள் மரணிப்பீர்கள். அதற்கு பிறகு ஜாஃபர் தலைமை தாங்குங்கள், நீங்கள் மரணிப்பீர்கள். அதற்கு பிறகு அப்துல்லா இப்னு ரவாஹா தலைமை தாங்குங்கள், நீங்கள் மரணிப்பீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்களுடைய தியாகங்களை அடையாளம் காட்டி அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை வாங்கி தந்த ரோம அரசர்களுக்கு எதிராக நடந்த